ஆண்டவர் வல்லமையாய் பயன்படுத்தி கொண்டிருக்கிற அருமையான தேவதாசர் பாஸ்டர் தினேஷ் அவங்க வந்திருக்கிறாங்க. எனக்கு எப்படி தோணுதுன்னா, இந்த நாட்களில் ஒரு யோசப்பை போல கர்த்தர் பயன்படுத்தியிருக்கிறார். ஆமென். ஆண்டவர் அநேகருக்கு பாதுகாக்க, அநேகரை விடுதலையாக்க, அநேகருடைய இந்த விடுதலை ஊழியன்றது சாதாரண விஷயம் கிடையாது. மக்களுடைய வேதனை, போராட்டம், பல மணி நேரம் மக்களுக்காகவே தன்னுடைய உடம்பு கஷ்டத்தெல்லாம் செலவு பண்ணி பண்ணுறது ஒரு பெரிய விஷயம். அப்படி ஒரு விடுதலை ஊழியத்தை செய்யக்கூடியவங்களுக்காக ஆண்டவர் நன்றி சொல்லணும். ஆமென். ஆனால் இந்த நாட்கள் பாருங்க, அருமையான ஒரு தேவதாஸ் ஆண்டவர் நமக்கு எழுப்பியிருக்கிறார். ஹல்லேலூயா. நல்லா கரங்க தட்டலாமா பாஸ்டராக? ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் மத்தியில் ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்க கர்த்தர் கொடுத்தது நல்ல தருணத்திற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். பாஸ்டர் ஜஸ்டின் பிரபு அவர்களுக்காகவும் நான் கர்த்தரை துதிக்கிறேன். ஆண்டவர் நல்லவர். ஆமென். பரவாயில்ல, மழை என்றும் பாராமல் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் நான் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால ஆசீர்வாதம். சந்தோஷமா இருக்கீங்களா? சரி, ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ள கடந்து போலாமா? எத்தனை பேர் பைபிள் கொண்டு வந்திருக்கீங்க? நனைஞ்சிரோன்னு வீட்டில் வச்சுட்டு வந்துட்டீங்களா? எடுத்துக்கொள்ளுங்க உங்க வேதாகமத்தை. யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசிப்போம். வசனங்கள் எப்பவுமே கண்கள் பார்க்கணும். இப்போ உங்க கண்கள் எல்லாம் அந்த வசனத்தை பார்க்கட்டும். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவில் இருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான், முட்செடி அக்கினியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. அப்பொழுது மோசே, இந்த முட்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றார். அவன் பார்க்கும்படி கர்த்தர் கண்டார். முட்செடியின் நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். 7வது வசனத்துக்கு வந்துருவோம். அப்பொழுது கர்த்தர், நல்லா கேளுங்க, நல்லா வாசிங்க. அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டிகள் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அவர்களை விடுவிக்கவும் பாலும் தேனும் ஓடுகிற விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். ஆண்டவர் பைபிள் சொல்லுது, அவர்களுடைய உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்தேன். அவர்கள் இடுகிற கூக்குரலை நான் கேட்டு அவர்களை விடுவிக்கவும், அது மாத்திரமல்ல, அவர்களை பாலும் தேனும் ஓடுகிற ஒரு தேசத்துல கொண்டு போய் சேர்க்கவும் நான் இறங்கினேன். நீங்க இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தரை சந்திக்கணும். ஆண்டவரை நீங்க சந்திக்கும் போது என்ன நடக்கும் தெரியுங்களா? 2 காரியத்தை கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் செய்வார். முதல்ல உங்களை விடுதலையாக்கும். 2வது, உங்களை ஆசீர்வாதமான ஒரு இடத்திற்கு கர்த்தர் கொண்டு போய் சேர்ப்பார். இதனால தான் நீங்க ஆண்டவரை முகமுகமாய் சந்திக்கணும். ஒரு விடுதலை என்பது சும்மா கிடையாது. கர்த்தர் ஒரு மனிதன் மேல இறங்கி அவனை விடுவிக்கிறாருன்னா, அவனை விடுதலையாக்கிட்டு அப்படியே போயிட மாட்டாரு. அடுத்தது அவனை கொண்டு போய் ஒரு பாலும் தேனும் ஓடுகிற ஆசீர்வாதமான இடத்துல கர்த்தர் அவனை சேர்ப்பார். ஆண்டவர் சொல்றாரு, நான் என் ஜனத்தினுடைய உபத்திரவத்தை நான் பார்த்து அவர்கள் இரவும் பகலும் அழுகுறல நான் கேட்டு நான் 2 காரியங்களை செய்ய இப்போ இறங்கி இருக்கிறேன். ஒன்று, அவர்கள் அந்த பிசாசின் கட்டிலிருந்து விடுதலையாக்கி, பொல்லாத பார்வோன் என்று சொல்லக்கூடிய அந்த பிசாசின் வல்லமையிலிருந்து என் ஜனங்களை நான் விடுவித்து, 2வது, அவர்களை நான் ஆசீர்வதிக்க போகிறேன். ஆண்டவர் உன் மேல இறங்குவாரானால் இந்த 2 காரியமும் உனக்கு நடக்கணும். நீ விடுதலையாக்கப்பட்ட பிறகு நீங்க கொஞ்ச நாட்களுக்குள்ள ஆசீர்வாதத்தை பார்க்கணும். அப்படி இது 2மே நடக்கலன்னா
நீங்க இன்னும் கர்த்தரை சந்திக்காம இருக்கிறீங்கன்னு அர்த்தம். பல நாட்கள் ஆலயத்துக்கு வருவது பிரயோஜனம் கிடையாது, அது பெரிய விஷயம் கிடையாது. கர்த்தர் உன்னை சந்திக்கிறாரா? நீ விடுதலை ஆயிட்டியா? விடுதலையான பிறகு உன் குடும்பம் பாலும் தேனும் ஓடுகிற ஒரு ஸ்தலத்துக்குள் காலடி எடுத்து வைத்திருக்கிறது. இதை கொஞ்சம் யோசித்து பாருங்க. நீங்க பல ஆண்டுகள் ஆலயத்துக்குள் இருந்தும் இன்னும் கடன் பிரச்சனை, இன்னும் போராட்டம், இன்னும் பிசாசு, இன்னும் வியாதி, இன்னும் செய்வினை, இன்னும் அவங்களால பிரச்சனை, இவங்களால பிரச்சனை, இதுவே நீங்க சொல்லி வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஜனமா இருந்தீங்கன்னா இன்னும் நீங்க கர்த்தரை சந்திக்கலன்னு அர்த்தம். ஆலயத்துக்குள்ளே நீங்க இருக்கலாம், விடுதலை இல்லாமலே இருக்கலாம். எவ்வளவோ ஜனங்க அப்படி விடுதலை இல்லாம சாகிற வரைக்கும் விடுதலை இல்லாம இருந்தவங்களும் இருக்கிறாங்க. ஆனா தேவன் ஒரு மனிதனை சந்திக்க இறங்கிட்டார்னா முதல்ல அவனை விடுவிப்பார். அவனுடைய நெருக்கத்திலிருந்து, அவன் பாவத்திலிருந்து, சாப வல்லமையிலிருந்து அவனை விடுவித்து அடுத்ததான் கர்த்தர் என்ன பண்ணுவாரு? அவனை ஆசீர்வதித்து உயர்த்த ஆரம்பிப்பார். நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் இன்றைக்கு உங்களை சந்திக்கும்படி இந்த ஸ்தலத்துல இறங்கி இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் விடுவித்து ஒவ்வொருவரையும் இந்த 2025 பாலும் தேனும் ஓடுகிற விசாலமான ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ள கர்த்தர் உங்களை நிச்சயமா கொண்டு போவாருன்னு சொல்றவங்க மாத்திரம் அதை விசுவாசிக்கத்தக்கதா கைகளை தட்டி, நீங்க தட்டும் போதே ஒரு அபிஷேகம், நீங்க கைகளை தட்டும் போதே கர்த்தருடைய வாக்கு தத்தத்தின் வல்லமை உங்களுக்குள் பிரவேசிக்க. இந்த இஸ்ரவேல் ஜனங்க பிழைப்புக்காக எகிப்துக்கு போனாங்க. சோறு இல்ல, சோறு கிடைக்கும், அங்க போனா ஒருவேளை சோறு கிடைக்கும்னு சொல்லி எகிப்துக்கு போனாங்க. அது ஒரு பஞ்ச காலம். எகிப்துக்கு போன அவங்க அப்படியே செட்டில் ஆயிட்டாங்க. 430 வருஷம் இப்ப எகிப்திலே வாழறாங்க. ஒருவேளை சொத்துக்காக போய் மாட்டிக்கிட்டான், பிரச்சனை இல்லை. இப்ப பார்த்தா அடிமையாக 430 ஆண்டு காலங்கள் தேவனுடைய வாக்கு தத்தம் அவர்கள் மேல இருந்ததுனால பைபிள் சொல்லுது அவர்கள் பலசாலிகளா இருந்தார்கள், நல்ல திடகாத்திரமா இருந்தாங்க. எகிப்தியர்கள் இதை பார்க்கும் போது இவர்கள் மேல ஒரு எரிச்சல், என்னடா இவனுங்க பவர்ஃபுல்லா தெரியுறானுங்க, ஆளுக்கு பார்க்க அடிமையா இருக்கிறான், ஆனா இவன் பயங்கர பலசாலியா பவர்ஃபுல்லா இருக்கிறான், இவனை இப்படியே விட்டா ஏதாவது ஒரு பிரச்சனைனா இவன் எதிரிகள் கூட சேர்ந்து நம்மள காலி பண்ணிடுவான். அதனால இவர்களை நம்ம வருத்தப்படுத்த, வேதனைப்படுத்த ஆரம்பிக்க, இவர்களுடைய பலன் என்னது என்பதை அறிந்து கொண்டு அதை டெஸ்ட்ராய் பண்ண ஆரம்பிக்க. அதனால ஒரு சட்டத்தை கொண்டு வந்தான், இனி இஸ்ரவேலர்களுக்கு பிறக்கிற ஆண் பிள்ளை எல்லாத்தையும் தூக்கி நதியில போட்டு கொண்டு, ஆண்கள் இறந்து போவார்கள், ஆனால் அவர்களுக்கு பலன் இருக்கா, பலன் இருக்கா. அதனால ஆண் பிள்ளைகள் எல்லாத்தையும் தூக்கி நதியில போடு, இனி உன்னுடைய சந்ததியில இஸ்ரவேல் ஜனத்துல ஆண்கள் இருக்கக்கூடாது, பெண்கள் மாத்திரம்தான். ஒரு சட்டத்தை கொண்டு வந்தா, அது பிறக்கும் போது ஆண் பிள்ளையா இருந்தனா தூக்கி நதியில போட்டு அந்த பிள்ளைய கொண்டுடுவோம். அந்த நதியில் இருக்கிற மீன்களும் முதலைகளும் அந்த பிள்ளைகளை, சிறு பிள்ளைகளை தின்ன ஆரம்பிக்கும். இப்படி பயங்கரமான நெருக்கம், நெருக்கம். இவங்களை சும்மா விடக்கூடாது, இவங்களை ஃப்ரீயா விடக்கூடாது சொல்லி இன்னொரு சட்டத்தை கொண்டு வரான். இவங்க எல்லாம் செங்கல் செய்யற தொழில ஈடுபடுத்து. என்ன தொழில்? செங்கல் அறுக்கணும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரும் 100 செங்கல் அறுக்கணும். அங்க இருக்கிற அவ்வளவு லட்ச ஜனங்கள் இஸ்ரவேலர்களும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கவுண்ட், ஒவ்வொருத்தரும் 100 செங்கல் நீங்க அறுக்கணும். இப்போ ஜனங்களை நாளுக்கு நாள் வேதனை, பாரம், நெருக்கம், அடி, கண்ணீர், இது வர 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 ஜனங்க என்ன பண்ணாங்க? நெருக்கத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாங்க, கர்த்தரை நோக்கி அபயமிட்டு அழ ஆரம்பிச்சிட்ட. நல்லா கேளுங்க, நீ எப்போ உன் நெருக்கத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறாயோ அந்த மாதிரி வல்லமையான ஒரு ஜெபம் எங்குமே கிடையாது. நீ உன் நெருக்கத்துல, கண்ணீரில, பிரச்சனையின் மத்தியில கர்த்தரை கூப்பிடுறீங்க தெரியுமா, அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் பிரேயர் எங்குமே கிடையாது. ஜனங்க கூக்குரல் இட்டாங்க, அபயமிட்டாங்க, அழுதாங்க, புலம்பினாங்க. ஆண்டவரே அக்கினி ஜுவாலையா இறங்கிட்டார். நீங்க நினைக்கிறீங்க நான் இவ்வளோ அழுது இருக்கிறேன், இவ்வளோ புலம்பிட்டேன், கர்த்தர் இறங்கின மாதிரி தெரியலையே.
ஆண்டவர் இஸ்ரவேலர்கள் மத்தியில இறங்கல, ஆனா வெளியே ஒரு இடத்துல ஒரு முட்செடியில கர்த்தர் இறங்கி அந்த இடத்துல ஒரு மோசையோடு கர்த்தர் பேசிக் கொண்டிருந்தார். என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். சிஸ்டர், பிரதர், நீங்க நினைக்கிறீங்க நான் எவ்வளோ அழுதுட்டேன், எவ்வளோ புலம்பிட்டேன், எனக்கு ஆண்டவர் இறங்கலன்னு நினைக்காதீங்க. ஆண்டவர் உனக்காக ஏதோ ஒரு இடத்துல ஏற்கனவே இறங்கிட்டார். உன்னை விடுதலையாக்குகிற சில மனிதர்கள் ஆண்டவர் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். உன்னை தூக்கி விடக்கூடிய சில மனிதர்களோடு ஆண்டவர் ஏற்கனவே பேசிக் கொண்டிருக்கிறார். அது நமக்கு தெரியல கர்த்தர் எங்க செயல்படுறாருன்னு சொல்லி. சில நேரங்கள் நீங்க அழுது புலம்புவீங்க, கர்த்தர் உங்களுக்கு பதில் கொடுக்காத மாதிரி தெரியும். ஆனா ஆண்டவர் உங்களுக்காக ஏதோ ஒரு இடத்துல ஏற்கனவே இறங்கி அவருடைய கிரியைகளை அவர் செய்ய ஆரம்பித்து விட்டார். இப்போ அந்த ஜனங்கள்லாம் போய் பார்வோன் கிட்ட போய் சொல்றாங்க, மோசே எல்லாரையும் கூட்டிக்கிட்டு போய் சொல்றாரு, எங்களை எங்க ஆண்டவர் ஆராதிக்க நீ விட்டு ஆகணும். இப்ப பார்வோன் பார்த்தான், ஓஹோ, உங்களுக்கு ஆண்டவரை போய் ஆராதிக்கணுமா, கர்த்தரை தொழுது கொள்ளணுமா, கர்த்தரை தேடணுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்வோன் சொல்றான், எதனால நீ இப்படி வந்து கேட்கிற? உனக்கு நிறைய ஃப்ரீ டைம் இருக்கிறதுனால தான் நீ வந்து கர்த்தரை தொழுது கொள்ளணும்னு சொல்ற. உனக்கு ஃப்ரீ டைம் இருந்தா தானே பிரச்சனை. இனி 100 செங்கல் இல்ல, ஒவ்வொருத்தரும் 1000 செங்கலா இருக்கும். நல்லா கேளுங்க, சில நேரங்கள்ல நீங்க கர்த்தரை தேடி வரும்போது, உங்க பிரச்சனையின் மத்தியில ஆண்டவரை நீங்க தேடும் போது, வேதத்தை வாசித்து உபவாசித்து ஜெபிக்கும் போது பிசாசு என்ன செய்வான்? ஓஹோ, உனக்கு ஃப்ரீ டைம் கொடுத்தா தானே நீ கர்த்தரை தேடுவேன். உன் குடும்பத்துல இன்னும் பிரச்சனைகளை தூக்கி விடுவான், இன்னும் உன் பொருளாதாரத்துல கைகளை வைப்பான், உன் பிள்ளைகள் மூலியமா இன்னும் போராட்டத்தை இன்க்ரீஸ் பண்ணுவான். உன்னால் அந்த பிரச்சனைகள் போராட்டம் வரும்போது ஜெபிக்க முடியாது, வேதத்தை வாசிக்க முடியாது, உபவாசிக்க முடியாது. பிரச்சனைகள் உன்னை எல்லா பக்கமும் நெருக்க ஆரம்பிக்கும். உனக்கு ஃப்ரீ டைம் இருந்தா நீ உபவாச ஜெபத்துக்கு ஓடிடுவே. உனக்கு ஃப்ரீ டைம் கொடுத்தா நீ பைபிளை தூக்கிட்டு பைபிள் ஸ்டடிக்கு போயிடுவே. உனக்கு ஃப்ரீ டைம் கொடுத்தா நீ ஊழியம் செய்ய ஆரம்பிப்ப. அதனால உனக்கு டைமே கொடுக்க கூடாதபடி எல்லா பக்கத்திலும் இருந்து பிசாசு உன்னை நெருக்க ஆரம்பிப்பான். ஆனாலும் பயப்படாத, பைபிள் சொல்லுது, எவ்வளவு பிசாசு பார்வோன் தேவ ஜனங்களை நெருக்கினானோ அவ்வளவாய் அவர்கள் பெருகினார்கள். நான் சொல்றேன் சிஸ்டர், நெருக்கம் வருதா? குடும்பத்துல கணவர் மூலயமா, சொந்தக்காரர்கள் மூலயமா சில தேவையில்லாத ஆட்கள் எழும்பி மந்திர செய்வன போராட்டம் நெருக்கிறாங்களா? நான் சொல்றேன், இதெல்லாம் பெருக்கத்திற்கு அடையாளம். நீங்க பெருக ஆரம்பிப்பீங்க. நான் அடிக்கடிக்கு சொல்வதுண்டு, உனக்கு விரோதமா மந்திரம் செய்யறவெல்லாம் உன்னை அழிக்க மந்திரம் செய்யல, உன்னை ஆசீர்வதிக்க மந்திரம் செய்து கொண்டிருக்கிறான், உன்னை உயர்த்த மந்திரம் செய்து கொண்டிருக்கிறான். ஏன் மந்திரம் செய்ய ஆரம்பிக்கும் போதுதான் நீ உண்மையான தெய்வத்தை தேடி வருவாய். நீ வேதத்தை எடுத்து இரவும் பகலும் வாசித்து மனப்பாடம் செய்ததை பேசிக்கொண்டே இருப்பாய். நீ உபவாசிப்பாய், வல்லமையை பெற்றுக்கொள்வாய், பலனை பெற்றுக்கொள்வாய். செய்வனெல்லாம் நம்மளை உடைக்கல, நம்மை ஆசீர்வதித்து பலப்படுத்தி ஆவியின் அபிஷேகத்தை நம்ம பெருக செய்யதான் அவன் நமக்காக மந்திரம் வச்சிட்டு இருக்கிறான். இப்ப சொல்லுங்க, மந்திரம் நல்லதா கெட்டதா? நல்லது பண்ணிட்டு இருக்கிறான் உன் குடும்பத்துக்கு. என் குடும்பத்துல நாங்க சிறு வயசுல எங்க அப்பெல்லாம் ஒரு முருகர் பக்தர் பாருங்க. எங்க வீட்டுல அவ்வளவு படங்கள் இருந்தது. முனீஸ்வரத்துக்கு வெளியே கல்லு வச்சு கோயில் கட்டி கும்பிட்டு இருந்தோம். 3 வருஷத்துக்கு ஒரு முறை பெரியபாளையத்தம்மன் கோயிலுக்கு போய் ஆடு வெட்டி கடா வெட்டி கரிசோறு போட்டுட்டு, எவனோ ஒரு புண்ணியமா வச்சான் ஒரு குட்டி சாத்தான் ஏவலை வீட்டுக்குள்ள வந்தது. குட்டி சாத்தான் எவ்வளோ மந்திரவாதிகள் பூசாரிகள்லாம் கூட்டிக்கிட்டு வந்தோம். எல்லாரும் சொன்னாங்க, உன் குலதெய்வம் பொன்னியம்மன், இந்த முனீஸ்வரம், முருகர் இதெல்லாம் கட்டி போட்டுட்டாங்க. இந்த தெய்வத்தால உனக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது, எல்லாத்தையும் கட்டி போட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் தான் சரி, இந்த கட்டை யார் அவிழ்க்க முடியும்? ஒரு ஊழியக்காரர் வந்தார், இயேசு அறுக்க முடியும்னு சொன்னாரு. முட்டி போட்டார், 5 நிமிஷம் ஜெபம் பண்ணாரு. அவ்வளவு வருஷமா வெளியே போகாத குட்டிச்சாத்தான் அந்த 5 நிமிஷம் ஜெபத்துக்கு வெளியே ஓடி போச்சு. அப்ப நான் சின்ன பையன், என்னை பார்த்தாரு, என் தலைமையில கையை வச்சு சொன்னாரு, இவன் பாஸ்டரா வருவான்னு சொன்னாரு. தீர்க்க தரிசனங்கள் எவ்வளவு உண்மை பாருங்க. இயேசுவை அறியாத இருந்த நாட்கள், ஆலயத்துக்கு போகாத இருந்த நாட்கள், பைபிளை தொட்டு கூட பார்த்த அனுபவம் இல்லாத நாட்களில
அந்த பாஸ்டர் என்னை பார்த்து சொன்னார், இவன் ஒரு ஊழியக்காரனா வருவான். சிறியவனை புழுதியிலிருந்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி அவர்களை ராஜாக்களோடு அமர செய்கிற கர்த்தர் அவர். பூமியின் கடையாந்தரங்களில் இருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளில் இருந்து உன்னை அழைத்து உனக்கு அவன் நாமத்தை கொடுத்து, நான் உன்னை வெறுக்கவில்லை, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன், என் நீதியின் வலது கரத்தினால் நான் உன்னை தாங்குவேன். அந்த ஆளு வச்ச மந்திரம் தாங்க நாங்க இயேசுக்குள்ள வர அது உதவியா இருந்தது. அவன் மாத்திரம் மந்திரம் வைக்கலன்னா இன்னைக்கு அல்லேலூயான்னு சொல்லி இருக்க மாட்டான், அரோகரான்னு தான் சொல்லிட்டு இருந்திருப்போம். சொல்லுங்க, பிரச்சனைகள் நல்லது, உபத்திரவங்கள் நல்லது. நெருக்கத்துல தான் நம்ம பெருக ஆரம்பிப்போம். எத்தனை பேருக்கு நெருக்கம் இங்க இருக்குது? எல்லாம் பெருக போறீங்கன்னு அர்த்தம். நெருக்கம் தான் பெருக்கத்திற்கு அடையாளம். அதனால கவலையே படாதீங்க. நான் சொல்றேன், நீங்க எல்லாரும் ஆசீர்வாதமா தான் இருக்க போறீங்க. கர்த்தரை தேடி வருகிற ஒருத்தர் கூட வெட்கப்பட்டு போவது கிடையாது. கர்த்தரை தன் தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. நான் சொல்றேன், இரட்டைத்தனையான பலனை கர்த்தர் உன் குடும்பத்துக்கு தருவார். உன் சத்துருக்கள் எல்லாம் வயிறு எரிஞ்சு நீ ஆசீர்வதிக்கப்படுகிறத பார்த்து, நீ உயர்த்தப்பட போகிறத பார்த்து, உன் சொந்தக்காரன், உன்னுடைய மந்திரக்காரன் எல்லாம் வயிறு எரிஞ்சு சாக போறான். அவன் வயிறு எரிய 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 கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? இயேசுனா ரட்சகர்னு அர்த்தம். பாவத்திலிருந்து ரட்சிக்கிறவர், வியாதியிலிருந்து ரட்சிக்கிறவர், பிசாசின் கட்டிலிருந்து ரட்சிக்கிறவர். கிறிஸ்துனா என்ன அர்த்தம்? நம்மை ரட்சிக்கும்படியே அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அவர் மேல ஒரு அளவற்ற அபிஷேகம் உண்டு. உன்னை எந்த கட்டிலிருந்து விடுதலையாக்க அவர் வல்லவரா இருக்கிறார். இந்த தம்பி சகாயம்னு பேரு, அவருக்கு 4th ஸ்டேஜ் கேன்சர்ல இந்த ராயப்பட்ட மருத்துவமனையில 2014-16 அட்மிட் செய்திருந்தார். டாக்டர்ஸ்கள் அவருக்கு கொடுத்த நாட்கள் 3 மாசத்துக்கும் கம்மியான நாட்கள், அவ்வளவுதான். அவர் ராயப்பட்ட மருத்துவமனையில உடம்பெல்லாம் கேன்சர், ஏதோ ஒரு இடத்துல இல்லை, அவருடைய கழுத்து எலும்பு தொடங்கி அவர் யூரின் போகிற இடம் வரைக்கும் கேன்சர். அந்த ஹாஸ்பிட்டல்ல வாந்தி எடுத்து நாற்றம் எடுத்து ஒருத்தர் அவரை பார்க்க வரல. ஒரு அனாதையை போல கைவிடப்பட்டு, இனி ஏதோ செத்து போறோம், வீட்டுக்கு போய் செத்து போலான்னு சொல்லி வீட்டுக்கு போயிட்டார். அந்த இடத்துல எல்லாம் வந்து பார்த்துட்டு செத்துருவான், இன்னும் அடுத்த வாரத்துல இவன் செத்துருவான்னு சொல்லி அவனை எப்படி அடக்கம் பண்ணலாம், எப்படி அடக்க ஆராதனை நடத்தலாம், யாரை கூப்பிடலாம், என்ன செய்யலாம், எல்லாம் ஒரு டிஸ்கஷன். ஆனா அந்த தம்பிக்குள்ள ஒரு விசுவாசம், நான் செத்தா கர்த்தருக்காக சாகிறேன். என்னை பிழைக்க வச்சார்னா அவர் பிழைக்க வைக்கட்டும், என்னை பிழைக்க வச்சார்னா நான் அவருக்காக வாழ்ந்து ஊழியம் செய்வேன், எடுத்தார்னா கர்த்தர் எடுத்துக்கிட்டான். தம்பிக்குள்ள இருந்த ஒரு விசுவாசம், ஜெபம், அவனுக்காக அநேகர் செய்த ஜெபம், அவ்வளவுதான். பாருங்க, மருந்து இல்ல, மாத்திரை இல்ல, ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே ஓடி வந்தாச்சு. ஆண்டவர் இதுவரைக்கும் உயிரோடு வைத்து இந்த வருஷம்தான் அவருக்கு கல்யாணம் நடந்து, இன்றைக்கு ஆண்டவர் பல மாவட்டம் மாநிலத்துல எடுத்து வல்லமையா பயன்படுத்திட்டு இருக்கார். அவரு ஜெபம் பண்ணி ஒரு அம்மாவுக்கு கேன்சர் சுகமாயிடுச்சு, அவரு ஜெபம் பண்ணி கை கால் விழுந்தவங்க சுகமா இருக்கிறாங்க. சொல்றேன், இயேசு கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்பட்டு இருக்கிறார். எதற்கு? வியாதியிலிருந்து, நோயிலிருந்து, பிசாசின் கட்டிலிருந்து, உபத்திரவத்திலிருந்து, கடனிலிருந்து உன்னை விடுதலையாக்கும்படியாகவே ஒரு அபிஷேகம். எந்த தெய்வத்துக்கும் இல்லாத ஒரு வல்லம் ஆண்டவர்கிட்ட இருக்கு. சொல்றேன், ஒரு இந்து பேக்ரவுண்ட்ல இருந்து வந்த நான் சொல்றேன், 33 கோடி தெய்வங்கள் கிட்ட இல்லாத வல்லமை இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்துல உண்டு. அதனாலதான் இன்றைக்கு ஏராளமான ஜனங்கள் இயேசுவை தேடி வராங்க. ஏன்? இவர்கிட்ட போனா எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி பண்ணிடுவார். மல்டி ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் அவரு. எந்த வியாதியா இருக்கட்டும், எந்த கடனா இருக்கட்டும், உன் குடும்பத்துல எப்பேற்பட்ட கண்ணீர் நிறைந்த சூழ்நிலையா இருக்கட்டும், நீ முழங்கால் படியிட்டு இயேசுவேன்னு கூப்பிடுவாய், ஆனால் அவர் இறங்குவார்னா அந்த பிரச்சனையிலிருந்து நிச்சயமான 100% விடுதலையாக்குவார். அவருக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து போன் வந்தது ஒரு 5 ஆண்டுக்கு பிறகு. என்ன கேட்டாங்க, இந்த மாதிரி ஒரு பிரதர் சகாயம்னு கேன்சர்ல அட்மிட் பண்ணி இருந்தாரு, அவரு எப்படி அப்ஸ்காண்டாய் போயிட்டாரு, அவர் எப்ப இறந்தாருன்னு கொஞ்சம் டேட் சொல்லுங்க. இவரு சொன்னாரு, இன்னும் இறக்கல,
நான் தான் பேசுறேன். கர்த்தர் உயிரோடு தான் வச்சிருக்கிறார். இந்த திருமணத்துக்கு முன்னாடி அவருக்கு ஃபுல் ஸ்கேன் பாடியில எடுத்து பார்த்தா ஒரு இடத்துல கூட பிரச்சனை கிடையாது. ஆண்டவர் அற்புதமா சுகமாக்கி இருக்கிறார். மருந்து இல்ல, மாத்திரை இல்ல, எந்த டாக்டர்ஸ்குடைய ஒத்தாசை இல்ல. உனக்கு ஒத்தாசை பர்வதம் ஒன்று உண்டு. இயேசு என்கிற ஒரு கண்மலை உனக்கு உண்டு. அந்த கண்மலையிலிருந்து உனக்கு ஒத்தாசை இறங்கி வர. சிஸ்டர், பயப்படவே பயப்படாதீங்க. வாழ்க்கையில எந்த பிரச்சனை முட்டி மோதல நான் சொல்றேன், ஆண்டவர் உங்க கூட இருக்கிறவரையிலும் உங்க தலையில இருக்கிற ஒரு மயிரியம் பிடுங்க முடியாது. கர்த்தரும் கூட இருக்கிற வரையிலும் எந்த மந்திரவாதமோ எந்த உபத்திரமோ பிரச்சனையோ ஒன்றும் உன்னை தொட முடியாது. நல்லா கேளுங்க, சில நேரங்கள் தேவன் நீ உபத்திரவத்துக்குள் நடந்து போகிறதை தடுக்க மாட்டார். நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளா இருப்போம். சில நேரங்கள் உபத்திரவத்தின் பாதையில நடப்போம். ஆண்டவர் அதை தடை செய்ய மாட்டார். எல்லா மனுஷனும் சில பாதைக்குள்ள நடந்துதான் ஆகணும். கண்ணீரின் பாதை, உபத்திரவத்தின் பாதை, மரண இருளின் பாதை. ஆனா இந்த பாதையில உன்னை ஒன்றும் சேதப்படுத்தாதபடி உனக்கு முன்பதாக கர்த்தர் நடந்து போவார். உன்னதமானுடைய சிறகுகளை உன்னை மூடி கர்த்தர் உன்னை கொண்டு போவார். ஏன் தெரியுமா? அப்பதான் நீ பாப்ப, நான் ஆராதிக்கிற கர்த்தர் எப்படிப்பட்ட வல்லமை உடையவர்னு சொல்லு. அக்கினி சூளையில தூக்கி போடப்படுவத கர்த்தர் தடுக்கலையே. கர்த்தர் அங்க தடுக்க மாட்டாரு. உன்ன சில நேரங்கள் சில பிரச்சனைகள் அக்கினி சூளையில போல இருக்கவும் குடும்பத்துல ஏதோ 1 மடங்கு 2 மடங்கு இல்ல, 7 மடங்கு. அதுவும் ஸ்பெசிபிக்கா நீ கர்த்தருக்காக நிக்கும் போது 7 மடங்கு பிசாசு சூடேத்தி விடுவான். ஆனா நல்லா கேட்டுக்கங்க, அந்த அக்கினி சூளையில நீ வெந்து போகாதபடி கர்த்தருடைய மகிமை உன்னை சுற்றிலும் இருக்கிறது. உன்னை சுற்றிலும் கர்த்தர் அக்கினி மதிலா இருக்கிறார். நான் சொல்றேன், இங்க இருக்கிற ஒவ்வொருவரை சுற்றிலும் ஆண்டவர் எப்படி இருக்கிறாரு தெரியுமா? அக்கினி மதிலா இருக்கிறார். உங்களை சுத்தி, உன் பிள்ளைகளை சுத்தி கர்த்தர் அக்கினி மதிலா இருக்கிறார். உன் கணவரை சுற்றி கர்த்தர் அக்கினி மதிலா இருக்கிறார். உன் வீட்டை சுற்றி கர்த்தர் அக்கினி மதிலா இருக்கிறார். ஆகவே ஒரு வாதையும் அணுகாதுங்க, ஒரு தீங்கு உங்களுக்கு நேரிடாதுங்க. தைரியமா இந்த கூட்டத்தை முடிச்சிட்டு போங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார்னு சொல்லுங்க. ஏன்னா உன்னை விடுதலையாக்குகிற வல்லமையும் அபிஷேகமும் அவருடைய பெயரில் உண்டு.